அனைவருக்கும் அன்பு வணக்கம். வெல்கம் டு ரெய்டன் புக்கல் சேனல். உள்ளன்போடு உடனிணைந்து பயணிப்போம். இங்கே உங்ககிட்ட கதைகளையும் இந்த பிரபஞ்சத்தில் நாம் அறிந்தும் அறியாமலும் இருக்கும் அரிய விவரங்களையும் நான் பகிர்ந்துக்கிறேன். நம்ம சேனலில் வர காணொலிகளை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆதியும் அந்தமும் எல்லா அதிசயம்தான் இந்த அண்ட பிரம்மாண்டம். இங்கே கண்ணுக்கு தெரியாத கடவுள் துகளும் கருந்துளைகளும் கணக்கின்றி இருந்தாலுமே அதனோடு கூடவே ரசித்திடச் செய்யும் பல உயிரினங்கள் பற்றிய உண்மைகளும் இருக்கு. எடுத்துக்காட்டா கடல்வாழ் உயிரினமான சிப்பிகள் அதுங்களோட பாலினத்தை மாற்றுகின்றன. சிப்பிகள் முதலில் ஆண் இனமாகவும் பின்னர் பெண் இனமாகவும் மாறும். இதுங்களும் மீன்களைப் போல செவில்களால் சுவாசிக்கின்றன. இதுங்களோட உடம்பு முழுக்க எந்த ஒரு நிறமும் இல்லாத இரத்தத்தை செலுத்தும். இதுங்களோட இதயத்தில் எத்தனை அறை இருக்குன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கான சரியான விடையை அடுத்த காணொலியில் சொல்கிறேன். போன காணொலியில் கேட்ட மீனின் பல பெயர்கள் என்னன்ற கேள்வியின் விடை மச்சம் மற்றும் கயல் என்பதே. இந்த உலகம் நல்லவர்களால் ஆனதுன்னும் எல்லோரிடமும் காட்டப்படும் அன்பால தான் இந்த உலகம் கட்டமைக்கப்படுதுன்ற கருத்தை சொல்கிற இந்த கதை ஒரு பயணம் மாதிரி உங்களை ஒரு புதிய உலகத்தில் கொண்டு சேர்க்கும். நாம் நம்ம ரெய்டன் பூக்களோடு சேர்ந்து பயணிக்கலாம் வாங்க. 6 வயது சிறுவன் ஒருவன் தன் 4 வயது தங்கையை அழைத்து கொண்டு கடை தெருவின் வழியே சென்று கொண்டிருந்தான். ஒரு கடையின் வாசலில் இருந்த பொம்மைகளை பார்த்து தயங்கி நின்ற தங்கையை பார்த்து எந்த பொம்மை வேண்டும் என்றான். அவள் கூறிய பொம்மையை எடுத்து அவள் கையில் கொடுத்துவிட்டு ஒரு பெரிய மனிதனின் தோரணையுடன் கடையின் முதலாளியை பார்த்து அந்த பொம்மை என்ன விலை என்று கேட்டான். அதற்கு சிரித்து கொண்டே அந்த முதலாளி உன்னிடம் எவ்வளவு உள்ளது என்று கேட்டார். அதற்கு அந்த சிறுவன் தான் விளையாட சேர்த்து வைத்திருந்த கடல் சிப்பிகளை தன் பாக்கெட்டிலிருந்து எடுத்து கொடுத்தான். இது போதுமா என்று கவலையுடன் கேட்டான். அதற்கு அந்த கடைக்காரர் அவனின் கவலையான முகத்தை பார்த்து கொண்டே எனக்கு 4 சிப்பிகள் போதும் என்று மீதியை கொடுத்தார். சிறுவன் மகிழ்ச்சியோடும் மீதி உள்ள சிப்பிகளோடும் தன் தங்கையோடு அந்த பொம்மையை எடுத்துக்கொண்டு சென்றான். இதையெல்லாம் கவனித்து கொண்டு இருந்த அந்த கடையின் வேலையால் முதலாளியிடம் ஐயா, ஒன்றுக்கும் உதவாத சிப்பிகளை வாங்கி கொண்டு விலை உயர்ந்த பொம்மையை கொடுத்து விட்டீர்களே என்றான். அதற்கு அந்த முதலாளி அந்த சிறுவனுக்கு பணம் கொடுத்தால்தான் பொம்மை கிடைக்கும் என்று புரியாத வயது. அவனுக்கு அந்த சிப்பிகள் தான் உயர்ந்தவை. நாம் பணம் கேட்டால் அவன் எண்ணத்தில் பணம்தான் உயர்ந்தது என்ற மாற்றம் வந்துவிடும். அதை தடுத்து விட்டேன். மேலும் தன் தங்கை கேட்டவற்றை தன்னால் வாங்கி தர முடியும் என்ற தன்னம்பிக்கையை அவனுக்குள் விதைத்து விட்டேன். என்றோ ஒரு நாள் அவன் பெரியவன் ஆகி இந்த சம்பவங்களை நினைத்து பார்க்கையில் இந்த உலகம் நல்லவர்களால் ஆனது என்ற நல்ல எண்ணம் அவன் மனதில் தோன்றும். ஆகையால் அவன் எல்லோரிடமும் அன்பு காட்டத் தொடங்குவான். உலகம் அன்பினால் கட்டமைக்கப்பட வேண்டும் என்ற அன்பு என்ற ஒரு வார்த்தையில்தான் இன்னும் இந்த உலகமும் உயிரினங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த கதையாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதில் நீங்கள் பெற்ற அனுபவம் குறித்த கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற கதையாடல்களுக்கு நம்ம ரெய்டன் பூக்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. செவிமடுத்த அனைவருக்கும் நன்றி.